அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த திக்ரை பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம். நம்மள பலருக்குமே தெரிஞ்சிருக்கும், அல்லாஹ்வினுடைய எந்த பெயரை கொண்டு நம்ம துஆ செஞ்சாலும் கட்டாயமாக அந்த பெயருக்குரிய தன்மைக்குரிய பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே எந்த பெயரை கொண்டு நம்ம துஆ செஞ்சாலும் நம்முடைய துஆ நிச்சயமாக கபூலாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ சொல்ல போகிற முறையில் நீங்கள் இந்த திக்ரை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் விரைவாக பலன் கிடைக்கும். இதை பற்றி ஒரு ஹதீஸை பார்க்கலாம். அடிக்கடி இந்த திக்ரை கொண்டு துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆ கபூலாகும் அப்படின்னு நமது நபி அவர்கள் சொல்லியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது திர்மிதியில் பதிவான ஒரு சிறந்த ஹதீஸாக இடம்பெறுது. அதாவது யாதல் ஜலாலி வல்லிக்ராம், அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே அப்படின்னு அல்லாஹ்வை நம்ம அழைக்கிறோம். இந்த முறையில் அழைக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து தேவைகளையுமே நமக்கு நிறைவு செய்து தருவான். ஏன்னா இந்த பெயருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குங்க. எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு பெயருக்கு பின்னால் நம்ம ஒவ்வொரு பெயரையும் திக்ரு செய்து முடித்ததுக்கு பிறகு இந்த ஒரு திக்ரை ஒரு முறை நம்ம ஓதிட்டு தான் அந்த திக்ரினுடைய இடத்தை விட்டு நம்ம எழும்பணும். அப்போ தான் இன்னும் நம்ம ஓதுறதுக்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த ஒரு பெரிய அமலும் செய்ய முடியாத நிலையில் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, எனக்கு ஓத தெரியாது, என்னால் நிறைய அமல்கள் செய்ய முடியாது, தொழுக முடியாது, ஆனால் என்னுடைய துஆ கபூல் ஆகணும், என்கிட்ட நிறைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த முறையை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். அதாவது நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், அதாவது நீங்கள் ஃபர்ல தொழுது முடிச்சுட்டு நீங்கள் சுன்னத்து தொழுகிறதுக்கு முன்னாலேயே இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிட்டு நீங்கள் அடுத்த தொழுகையை நீங்கள் தொழுக ஆரம்பிங்க. அல்லது நீங்கள் தொழுகையை அதோட முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதே போல் தொடர்ந்து ஒருவேளை தொழுகையை கூட நீங்கள் கலா இல்லாமல் நிறைவேற்றிய பிறகு தொடர்ந்து 3 நாட்கள் இந்த முறையில் நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய தொழுகையை முடிக்கும்போது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அழுது மன்றாடி இன்னும் சஜிதாவினுடைய நிலையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய துஆ விரைவாக கபூலாகும். ஏன்னா நம்ம ஃபர்ல தொழுகைக்கு பிறகு நம்ம என்ன துஆ கேட்டாலுமே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருவாங்க. அது நம்மள பலருக்குமே தெரியறது கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த 2 அமல்களையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து நீங்கள் செய்யும்போது, அதுவும் நம்ம இதே போல் தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம செய்கிறோம். அதாவது ஒரு நாளைக்கு 5 வேளை நீங்கள் தொழக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் 3 நாட்கள் நீங்கள் இதை செய்யும்போது 15 நேர தொழுகைக்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செஞ்சுருக்கீங்க. அதுவும் அல்லாஹ்வினுடைய மகத்துவமும் கண்ணியமும் பொருந்திய அந்த ரப்பினுடைய பெயரை கொண்டு நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய ஒட்டுமொத்த துஆக்களையுமே இந்த 3 நாட்களுக்குள்ளேயே நிறைவு செய்து தருவான் இன்ஷா அல்லாஹ். இது துஆ கபூலாகக்கூடிய, இன்னும் அல்லாஹ் நம்முடைய துஆக்களுக்கு விரைவாக பதில் தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம் தான். இதில் எந்த விதமான சந்தேகங்களும் உங்களுக்கு வேண்டாம். அல்லது நீங்கள் தொழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா கூட எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் ஓதக்கூடிய திக்ரு தான். அதனால் நீங்கள் இதுக்கு ஒழுவோடு தான் ஓதணுங்கிற அவசியம் கூட கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த சொன்ன முறைப்படி நீங்கள் ஓதி பாருங்க. கட்டாயமாக அல்லாஹ் தஆலா 3 நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய அனைத்து துஆக்களையும் கபூல் செய்வான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, முதல்ல அல்லாஹ்வின் மீது முழு ஈமானோட ஓதுங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு பலன் கிடைச்சது, நான் இந்த அமலை செஞ்சேன், எனக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுத்தான் அப்படின்னு போடுறவங்களை இவங்க எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. அதப்படி உங்களுக்கு மட்டும் பலன் கிடைச்சிது அப்படின்னு. அல்லாஹ் கொடுக்குறான், அவங்க வாங்கிக்கிறாங்க. அவங்க முழு ஈமானோட ஓதிருக்காங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்குறான். நீங்களும் அதே முறையில் முழு ஈமானோட நீங்கள் ஓதுங்க. நான் கேட்குறேன் அல்லாஹ் எனக்கு கொடுக்கலைன்னு அல்லாஹ்வின் மீது குறை சொல்லாதீங்க. முதல்ல உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு ஈமானோட வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு ஈமானை அதிகப்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இன்ஷா அல்லாஹ் என்றைக்கு உங்களுடைய ஈமான் அதிகமாகுதோ அப்போது அல்லாஹ் நீங்கள் கேட்ட அடுத்த நொடியே நீங்கள் கேட்குறத கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இது என்னுடைய அனுபவம். உங்களுடைய ஈமானை பொறுத்து தான் உங்களுடைய துஆ கபூலாகும். அதனால் மற்றவங்க துஆ கபூலாச்சு அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே கோபப்படாதீங்க.
எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எந்த ஒரு பெரிய அமலை செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு சிறிய நீங்கள் ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேட்டாலும் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால் முதல்ல நம்ம ஈமான உறுதிப்படுத்திக்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது அற்புதமாக பலனளிக்கக்கூடிய ஹதீஸ்களில் நமது நபி அவர்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க, உங்களுடைய துவா கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு திக்ர் தான். இன்னும் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் தான். எனவே நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து 3 நாட்கள் உங்களுடைய தொழுகைகளை ஃபர்லு தொழுகைக்கு பிறகு இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்க. கட்டாயமாக ஒட்டுமொத்த தேவைகளையுமே அல்லாஹ் தாலா இந்த 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு முடிச்சிருப்பான். நிச்சயமாக அனைவருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு திக்ர் தான். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சிறந்த அமல்களை முழு ஈமானோடு செய்வதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவரின் உள்ளத்தையும் ஈமானாலையும் இறையச்சத்தாலையும் நிரப்புவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.